ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்று எப்படியாவது உன்கிட்ட பேசிடணும்னு முடிவு செஞ்சுட்டு தான் இந்த வராகி அம்மா கடைசியா உன்னை பார்க்க வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்பாக நான் உன்னை பல முறை பார்க்க வந்தும் உனக்கு நல்லது நடத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தும் கூட நீ எல்லாத்தையும் தவற விட்டுட்டு இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்க. அதனால்தான் இப்போதாவது நீ என்னை சொல்றத கேட்குறியான்னு பார்க்கறதுக்காக கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன். இதுவரைக்கும் நீ இன்னல்களையும் துன்பத்தையும் சந்திச்சதெல்லாம் போதும். இப்போது உனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் என் செல்லவே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தர நான் தயாரா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னை நினைக்காதவங்களை நீதான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க நல்லா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல உன்னை நினைக்கிறவங்களையும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களையும் நினைக்க பழகு. உன்னை பத்தி யோசிக்காதவங்கள நீ நினைக்க கூட வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கவலைகள் அனைத்தையும் சந்தோஷமாக மாத்தி காட்டுறேன். என்ன மனசுல நீ நினைக்கும் போது உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் என்பதை மறந்துட வேண்டாம். துன்பம் தரும் சமயத்தில், அதாவது உன் வாழ்க்கையில துன்பம் வரக்கூடிய சமயத்துல யாராவது உனக்கு கெடுதலே செஞ்சாலும் கூட அதை தாண்டி உன் வாழ்க்கையில இன்பத்தை தர நான் தயாரா இருக்கேன். அதனால நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. வழி சொல்ல தெரிந்த மனிதர்கள் யாருக்கும் இங்க ஒரு நல்ல வழி சொல்ல தெரியாது. உன் வாழ்க்கைய உன் கைகளில் எடுத்துக்கொண்டு உனக்கான வழியை நீயே உருவாக்கு. வாழ்க்கையில நீ அடையக்கூடிய காயங்களும் கஷ்டங்களும் எல்லாத்தையும் கடந்து நீ ஜெயிக்கிறதுக்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில இனி எந்த துன்பங்களும் இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைக்க போறேன். உன் மேல யாருக்கும் அக்கறை இல்லைன்னு மட்டும் நினைக்காத. உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட ஆளாகவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்யதான் போறேன். வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எது வந்தாலும் சலிக்காம சளைச்சு போகாம களைச்சு போகாம எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு முன்னோக்கி நடந்து போக தயாராகு. உளியின் வலியை தாங்கினால்தான் ஒரு கல் சிலையாக மாற முடியும். அதே போல உன்னாலையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு உறுதியாக நம்பு. உன் மனம் சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் கேட்டு வெற்றிகரமாக வாழ தயாராக என் செல்லமே. ஒரு வேலைய செய்யறதுக்கு முன்பாக இவங்க துணைக்கு வருவாங்களா அவங்க உதவிக்கு வருவாங்களான்னு யோசிக்காதே. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எப்படி தனியா செய்யறதுன்னு யோசிச்சு செய்ய ஆரம்பி. நீ தனியாக செய்யும் போதுதான் அது எந்த காரியமா இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு புது தனி தைரியம் வர ஆரம்பிக்கும். அடுத்தவங்க மீது குறை சொல்ல உனக்கு வாய் வராது என் செல்லமே. ஏன்னா குறை சொல்றது ஈஸி. சில பேர் எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நீயும் இருக்காம எப்போதும் எல்லாவற்றையும் சரியா செஞ்சு குறை நிறைகளை நீயே உனக்குள்ள கண்டுபிடிச்சுக்கிட்டு வாழ பழகு. அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க தானே வாழ்ந்தாக வேண்டும். உன் உதவிக்கு யாரு இல்லைனாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உனக்குள் இருக்கும் இந்த வராகியம்மா நான் தான்றதை உணர்ந்துட்டாலே நடப்பது அனைத்தும் நல்லதாக அமைஞ்சிடும் என் செல்லமே. இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அத இரக்கமில்லாத இந்த மனிதர்களிடம் நீ காட்டாதே. உனக்காக என் மனவாசல் எப்போதும் திறந்திருக்கிறது. உன் சுக துக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா கிட்ட வந்து சொல்லு, என்கிட்ட வந்து பேசு. என் கூட நீ பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டினா உன் மனசுல எதுவுமே சுமையாகவோ பாரமாகவோ இருக்காது. ஏன்னா உன் சுமைகளை நான் சுமந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என் தங்கமே. எப்பவுமே வாழ்க்கையை எப்படி வாழப்போறோம்னு நினைச்சு புலம்பாதே. முயற்சி தான் வாழ்க்கை. முயற்சி செஞ்சா எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையும் நல்லபடியாக மாறிடும் என் செல்லமே. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை உனக்காக நான் ஏந்திக்கிட்டு உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன்னு நம்பு. என் பார்வை இப்ப உன் குடும்பத்து மேல விழுந்துருச்சு. இனி நீ நல்லபடியாய் வாழ போற. உனக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிருச்சு என் செல்லமே.
உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். ஆடம்பரத்தை விரும்புறது தப்பு இல்ல, ஆனா ஆரம்பத்தை மறப்பது தவறு. உன் வாழ்க்கையின் ஆரம்பத்துல நீ பட்ட கஷ்டங்களையும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் ஒருபோதும் மறந்துடாம, எவ்வளவு காசு பணம் செல்வம் எது வந்தாலும் எப்போதும் எளிமையாக இருக்க பழகு. பக்திங்கிறது வேற, ஆன்மீகங்கிறது வேற. பக்திங்கிறது எல்லாருக்குமே இறைபக்தியாக இருக்கும். ஆனா ஆன்மீகம்னா என்னன்னு சில பேருக்கு மட்டும்தான் புரியும். எல்லாராலும் அதை விளங்கிக் கொள்ள முடியாது என் செல்லமே. நீ எப்பவுமே உன்னை பத்தி யாராவது ஏதாவது குறை சொன்னாங்க, புறம் பேசினாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. உன்னை பத்தி தப்பா பேசினவங்க அவங்களும் இந்த உலகத்துல 100 வருஷம் இருக்க போறதில்ல. அவங்க பேசின விஷயமும் 100 வருஷம் எல்லார் மனசுலையும் ஞாபகம் இருக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது யார் என்ன பேசினா என்ன, எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இரு. இது உன் வாழ்க்கை, அதை எப்படி வாழணுன்றதை நீதான் முடிவெடுக்கணும். என்னை சரணடைஞ்ச என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நான் முழுவதுமாக ஆனந்தத்தை தருவேன்னு என்னை நம்பி ஓடிவா. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போறேன். வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கசப்பான பழைய அனுபவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டத்தோடும் கவலையோடும் நீ வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ வேண்டாம். புதுசா என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நம்ம செய்ய போறோம்னு யோசிச்சு புதுசா சிந்தனைகளை உருவாக்கி தயங்காமல் உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ ஆரம்பி. உன் பிரச்சனைகளை தாண்டி உனக்கான வெற்றியை இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் அருளால் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கும்போது உன் கூட இருக்கிறவங்களை விட நீ கஷ்டப்படும் போது உனக்கு தோள் கொடுப்பவர்களே நீ ஒருபோதும் மறக்க கூடாது. விட்டு கொடுக்கறதும் இறங்கி போறதும் தப்பே இல்லை. ஆனா எப்போதுமே அதன் அருமை பெருமை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே நீ விட்டு கொடு. அதை உணராதவர்களிடம் நீ காட்டுனா அவங்க ஏதாவது ஒரு வகையில உன்னை கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்தி விட்டும் போவார்கள் என் செல்லமே. நீ ஒருத்தருக்காக பாவப்படுறதுக்கு முன்பாக, ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு முன்பாக அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்றதை பார்த்துக்கோ. ஏன்னா ஐயோ பாவம்னு நீ போய் உதவி செஞ்சு அது நாளைக்கே உனக்கு பிரச்சனையா வந்து நீ ஒரு பாவமான ஆளா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சினா அது கண்டிப்பா உனக்கு பிரச்சனையைத்தான் கொடுக்கும். அதனாலதான் நல்லவங்களுக்கு மட்டுமே உதவி செய். அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்த்துக்கோன்னு சொன்னேன். உன் நலம் காக்க, உன் துயர் போக்க, உன் மனதை குளிர்விக்க இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் இனி பல அதிசயங்கள் நிகழப்போகுது. என்னை மனசார நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயத்தையும் நானே செய்து தருவேன். இனிமேல் எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய மனக்கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நன்மைகளை நான் செய்ய போறேன். யாருக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கானதையும் இப்போதே செய்து கொடுத்து உன் கெட்ட காலத்தை முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்ச நானே உன் வாழ்க்கையில தோல்வி காலத்தையும் முடிச்சு உனக்கான வெற்றி காலத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். கடந்த காலத்தை நினைச்சினா வெறும் கண்ணீர் மட்டும்தான் வரும். இந்த நிகழ்காலத்தை நினைச்சு நல்லபடியா வாழ்ந்தினா நிம்மதியாக இருக்கலாம் என் செல்லமே. அதை விட்டுட்டு எதிர்காலத்துல என்னாகும்னு எதிர்பார்த்து பயப்படாதே. இந்த நிமிடம்தான் நிலையான நிரந்தரமான நிமிஷம். அதை அனுபவிச்சு சந்தோஷமா வாழ தயாரானினா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வராகியம்மா உன் சோம்பலா இருக்கிற மனசை தேத்தி உனக்கான தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி அடைய வைப்பேன். எப்போதும் நீ பேசுறதுக்கு 1000 பதில் உன்கிட்ட இருந்தாலும் அதை எல்லார்கிட்டையும் பேசணும் முயற்சி செய்யாதே. உனக்கு நல்லா பேச தெரியலாம், நீ நல்லா பேசலாம். ஆனா புரிதல் இல்லாதவர்கள் முன்பாக பேசுவதை விட மௌனமாய் இருப்பதுதான் உனக்கு சரியாக இருக்கும். எப்போ ஒருத்தர் மனசுல இருந்து வாழ்க்கையை பற்றிய வெறுப்பும் சலிப்பும் வார்த்தைகளாக வெளிப்படுதோ அப்போதே அவங்க வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். நீ எப்போதும் உன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் பொறுப்புல விட்டுடு என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்கிறேன். எதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ
அதை முடிப்பதற்கான சக்தியை நானே உனக்கு கொடுப்பேன். நீ இறை பக்தியாலும் அறிவாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு வாழாங்கு வாழப் போகிறாய். என்னை ஆழமாக நம்பும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை நிராகரிப்பு செய்வதை நினைத்து மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைக்கிற எல்லாரையும் இந்த உலகம் முதலில் நிராகரிக்கும், அப்புறமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு கை தட்டும். அப்படிதான் இப்போது உன் வலிமையை இந்த உலகுக்கு நான் உணர்த்த போறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் சொல்ல முடியாத சோகங்களையும் விரட்டி அடிச்சு உன் வாழ்க்கையில புன்னகையையும் மகிழ்ச்சியையும் வரவழைப்பதற்காக, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்கிட்ட பேச வந்தேன். இப்போது நீ பொறுமையாக இருந்தாலே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குது. உனக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உனக்கு மன கஷ்டம் கொடுத்தவர்களே பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில நான் வளர்ச்சியை கொடுக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்வில் உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேதான் உன் வாழ்வில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும். உன் மனசுல பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரமே அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தருவேன். நான் கொடுத்த வாக்குறுதியை எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீயும் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் என்னை முழுவதுமாக நம்பு. உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றது போல உன்னுடைய எல்லா துன்பங்களையும் அகற்றி உன்னை நல்லபடியாக காப்பாற்றி உனக்கானதையும் நானே நடத்தி முடிப்பேன். உன்னுடைய எல்லா சூழல்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி என்ன நடந்தாலும் அது நிச்சயம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நானே மாற்றி அமைப்பேன். உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் எப்பொழுதும் நான் இருக்க போறேன்.